இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சம் கப்பி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் கப்பி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இன்றைக்கி சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சாண்டா கிளாஸ் கப்பி. இந்த பேக்கெட்டில் ஒரு 5 மீன் தான் போட்டிருக்கேன். மீன்களெல்லாம் ரொம்ப சின்ன மீனாக தான் இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. ஆனாலுமே 5 மீன் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நிறைய ஒரு 6-7 மீன் அந்த மாதிரியெல்லாம் போட்டோன்னா ஆக்சிஜன் இல்லாமல் சில டைம் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 5 போட்டிருக்கேன். இது வந்து பிளாட்டினம் கொய் பிக்கியர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதோட பெரிய மீன் வந்து வாலெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூவோட ஃபீமேல் கப்பி. இது எல்லாமே வந்துட்டு குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி உள்ள ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு சேலுக்கு பெருசாக கொடுக்க மாட்டேன். என்னென்னா இது வந்து இந்த பேக்கிங்கில் போடும்போது சில டைம் வந்துட்டு செத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மள்கிட்ட வந்துட்டு குட்டி போடாத சைஸில் அவைலபிள் இல்லை, அதனால் இந்த வாட்டி இப்படி கொடுத்துட்டேன். இது வந்து சாண்டா கிளாஸோட ஃபீமேல். அப்புறம் வந்து இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூவோட மெயில். இது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வாலெல்லாம். இந்த பேக்கெட்டில் போட்டதுனாலேயோ என்னமோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு போல். வாலெல்லாம் வந்து நல்லா சுருங்கிடுச்சு, ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த மீன் தான். அப்புறம் இது வந்து பிளாட்டினம் கொய் பிக்கியாரோட ஃபீமேல். இதுக்கு வந்து தலையில் வந்து கேப் மாதிரி இருக்கும், ஆரஞ்சு கலர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு மேலும் நல்லாயிருக்கும், ஃபீமேலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மேலே மாதிரி இதுக்குமே நல்ல பெரிய பெரிய சிறகெல்லாம் வரும். அப்புறமா நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை டம்போ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதில் நிறையவே அவைலபிள் இருந்துச்சு, அதனால் அப்படி கொடுத்துட்டேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் தான். எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்துச்சு பேக்கெட்டிங்கில் போட்டதுக்கு அப்புறமும். ஆனால் ஜாப்பனீஸ் ப்ளூ மாத்திரம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை டம்போவோட ஃபீமேல் கப்பி. பட்டர்ஃப்ளை டம்போவில் இன்னுமே வந்துட்டு நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து இது வந்து பிளாட்டினம் டம்போ. இது வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸோட ஃபீமேல் கப்பியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே பேர் வந்து சேல் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இதை ஏன் இந்த மாதிரி கொடுத்தேன்னா, எல்லாம் என்னோடய பாண்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓட்டை விழுந்திருக்கு, தண்ணி எல்லாம் வற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு மொத்தமாக கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சின்ன மீன்கள் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நம்மளோட ப்ரீடிங்க்கும் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அதனால தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னுமே வந்து நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.